வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு வெண்டைக்காய் புளி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே ஈஸி, சிம்பிள், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன், வெண்டைக்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு. வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அதை தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை லெங்த் வைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குறுக்க கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்மளோட வெண்டைக்காவை ஃபைன் சாப் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிடுறேன். வெண்டைக்காய் நல்லா அதை சாப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து அதே மாதிரி தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து அதை எடுத்துக்கோங்க. புளிக்கரைசல் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணுறோம். முக்கியமாக குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் மிக்ஸ் அதை எடுத்துக்கோங்க. இல்லை சாம்பார் பொடி, அதுதான். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த புளி பச்சடி வந்து அந்த வெண்டைக்காய் பச்சடி எப்படி வந்து திருநெல்வேலி சைடில் ரொம்பவே பாப்புலர் டிஷ். அது எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஐட்டம் கூட. அது எல்லா கல்யாண வீட்லேயுமே இது கண்டிப்பாக பரிமாறுவாங்க. ஸோ இப்போது எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுந்தும் போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயமும் நம்மளோட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெண்டைக்காய் பச்சடி வந்து அதான் சொன்னேன், திருநாளி சைடில் நெல்லை ஸ்பெஷல்னு சொல்லிட்டோம். அதில் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த பச்சடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் திருநெல்வேலின்னா நீங்களும் இதை டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆகட்டும். இந்த பச்சடி வந்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். என்ன இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வெண்டைக்காவை நல்லா ஃபைன் சாப் பண்ணால் தான் ஈஸியாக குக் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியாத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி வேக வச்சுக்கோங்க. இது வெந்து வரட்டும். அது கூடவே நம்ம இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மாங்காய் ஆட் பண்ணலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிட்டு மாங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக வெண்டைக்காவும் மாங்காவும் சேர்ந்தாலே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வெண்டைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் வந்து வழுவழுன்னு இருக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதை நல்லா தொடச்சிட்டு கட் பண்ணுங்கள். வழுவழுப்பு தன்மை இருக்காது. நம்ம பெரியவங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ ப்ரில்லியண்ட்டான மக்கள். இந்த வளவளப்பு போகணுங்கிறதுக்கு தான் நிறைய வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர் வந்து தயிர் ஆட் பண்ணுவாங்க, சிலர் வந்து புளி ஆட் பண்ணுவாங்க, இன்னும் சிலர் லெமன் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது நல்லா வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கி குக் ஆனதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழப்பு இருக்கும். ஸோ இது நல்லா குக் ஆகி வேகட்டும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அதனால் நம்மளோட குக்கிங் எல்லாமே அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நினைக்கிறேன். அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க டேஸ்ட்டில் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? ஸோ இப்போ நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா குக் ஆகி வரட்டும். இந்த உப்பு இப்போ சிலர் வந்து எல்லாருமே அதாவது பிங்க் சால்ட் மட்டுமே யூஸ் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, நான் வந்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுடுவேன். பிங்க் சால்ட்டும் அயோடைன் இருக்கு இல்லையா, அயோடின் உப்பு, அது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ரெண்டில் உள்ள மினரல்ஸ் அண்ட் அயோடினும் நமக்கு கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட புளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். திருநெல்வேலி சைடில் கல்யாண வீட்டில் கண்டிப்பாக இந்த பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. எந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்னாலும் இந்த பச்சடி கண்டிப்பாக வைப்போம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. நல்லா அது குக் ஆனதுக்கப்புறமா ரைஸ் எப்போதும் போல் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அது சைட் டிஷ்ஷாக இந்த பச்சடியும் செஞ்சு சாப்பிடுங்க. See you, bye.